Hello friends, welcome to Trending Marks channel. நம்ம சேனல்ல PGTABயோட மாடல் கொஸ்டின்ஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஆப்ரேஷன் ரிசர்ச்சோட மாடல் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் த ஃபார்ம் ஆஃப் மேக்ஸிமைஸ் z ஈக்குவல் டு c power t of x subject to the constraint ax less than or equal to b is called. So maximum z equal to c power t of x ax less than or equal to b அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்க எல்பிபியை நம்ம எந்த நேம் சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் இந்த கொஷின். ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் canonical form. ஸோ ஆப்ஷன் பி தான் இந்த கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், if the objective function is of the minimize problem, it is converted into the maximization by. ஸோ ஒரு ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மினிமைஸ் இசட் அப்படின்னு, அதாவது ப்ராப்ளமில் வந்து நமக்கு ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் மினிமம் இசட் ஈக்குவல்ட்டுன்னு ஈக்குவேஷன் கொடுத்துருந்தா நம்ம வந்து அதை கன்வெர்ட் பண்ணுவோம் இல்லையா மேக்ஸிமைசேஷன் ப்ராப்ளமாக. ஸோ அப்படி எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி மேக்ஸிமைசேஷன் ஃபார்முலாவை சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னு தான் கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணுவோம் அப்படின்னா, மினிமம் இசட் ஈக்குவல் டு மினிமம் இசட்னு கொடுத்துருந்தாங்கன்னா மினிமம் இசட் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் மேக்ஸிமம் மைனஸ் இசட் அப்படின்னு தான் நம்ம வந்து சேஞ்ச் பண்ணுவோம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஷின், த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் ஆஃப் த கான்வெக்ஸ் செட் ஆஃப் ஃபீஸிபிள் சொல்யூஷன்ஸ் ஆர் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ், கான்வெக்ஸ் செட்டில் உள்ள எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ், அந்த ஃபீஸிபிள் சொல்யூஷன் செட்டில் கான்வெக்ஸ் செட்டில் எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நம்ம என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஃபைனைட் செட்டாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த செட் ஆஃப் ஆல் ஆப்டிமம் சொல்யூஷன்ஸ் டு எ லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் ஃபார்ம்ஸ். ஸோ ஆப்டிமம் சொல்யூஷன்ஸ் இருக்கு இல்லையா, லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளமோட ஆப்டிமம் சொல்யூஷன்ஸ் நமக்கு எதை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு எதை ஃபார்ம் பண்ணும் அப்படின்னா கான்வெக்ஸ் செட்டை ஃபார்ம் பண்ணும். ஸோ கான்வெக்ஸ் செட்டை ஃபார்ம் பண்ணும். ஆப்ஷன் சி தான் நம்மளோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், த யூனியன் ஆஃப் கான்வெக்ஸ் செட்ஸ் இஸ். ஸோ யூனியன் ஆஃப் கான்வெக்ஸ் செட்ஸு நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யூனியன் ஆஃப் கான்வெக்ஸ் செட் வந்து கண்டிப்பாக கான்வெக்ஸ் செட்டாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் கிடையாது. ஸோ நெசசரியாக இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நெசசரிலி கான்வெக்ஸ் செட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ ஆப்ஷன் பி தான் நம்மளோட ஆன்சர், நாட் நெசசரியே கான்வெக்ஸ் செட். நெக்ஸ்ட் கொஷின், எவ்ரி டேஷ் டு எ linear programming problem is on extreme point of the convex set of feasible solutions. ஸோ எல்லா லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம்லேயும் உள்ள சொல்யூஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஏதோ ஒரு சொல்யூஷன் வந்து நமக்கு எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் கான்வெக்ஸ் செட்லேருந்து ஃபீஸிபிள் சொல்யூஷன் கான்வெக்ஸ் செட்லேருந்து எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் இருக்கும். ஸோ அந்த சொல்யூஷன் என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறத கொஷின். ஸோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவோம். பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பி. ஆப்ஷன் பி தான் இதோட ஆன்சர். Next question, expression showing the relationship between the frame goals and the variables in the problem is called. ஸோ ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எது எதுக்குன்னா ஃப்ரேம் கோல்ஸ்க்கும் வேரியபிள்ஸ்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை நமக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணோம் இல்லையா ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷனில் இல்லை ஈக்குவேஷன், அதை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம அந்த எக்ஸ்ப்ரெஷன் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் பி தான் நம்ம கொஷினோட ஆன்சர். ஸோ ஆப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் கொஷின், அன் இன்இக்வாலிட்டி வித் எ கிரேட்டர் தென் காம்போனண்ட் இஸ் கால்டு டேஷ் விச் ப்ரொவைட்ஸ் த சொல்யூஷன் ஃபார் பீயிங் ஸ்மாலர் தென் சர்டன் வேல்யூஸ். ஸோ ஒரு இன்இக்வாலிட்டி கிரேட்டர் தென் காம்போனண்ட் வச்சு இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த இன்இக்வாலிட்டியை என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ அப்படி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெக்யர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கொஷினோட ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின், அண்ட் இன்இக்வாலிட்டி வித் எ லெஸ் தென் காம்போனண்ட். ஸோ லெஸ் தென் காம்போனண்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ கிரேட்டர் தென் யூஸ் பண்ணால் ரெக்யர்மெண்ட், லெஸ் தென் யூஸ் பண்ணால் ரெஸ்ட்ரிக்ஷன். ஸோ ஆப்ஷன் பி தான் இந்த கொஷினுடைய ஆன்சர். Next question, organizational resource which are limited in quantity is called. So limited in quality is called என்ன சொல்லுவோம் அப்படின்னா constrained resources அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி.
Okay, next question. A limit on the availability of resources is called. availability ரிசோர்ஸ் அவைலபிலிட்டியில் நமக்கு லிமிட் இருக்கும் இல்லையா, நம்ம அந்த லிமிட்டை என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கன்ஸ்ட்ரைன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கன்ஸ்ட்ரைன் தான் இந்த கொஷினோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஷினோட ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின். A basic solution to the system ax equal to b is called dash if one or more of the basic variable vanish. ஸோ பேசிக் சொல்யூஷன் சிஸ்டமில் ax equal to bன்னு இருக்கிற ஈக்குவேஷனில் நமக்கு ஒன் ஆர் மோர் பேசிக் சொல்யூஷன்ஸ் வந்து பேசிக் வேரியபிள்ஸ் வந்து ஜீரோவாக இருக்கும்போது நம்ம அதை என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன். ஸோ பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் சொல்லுவோம். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின். A feasible solution to an LPP which is also a basic solution to the problem is called a dash the LPP. So basic solution இருக்குல்ல LPP யோட basic solution is also a feasible solution, also a basic solution சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சொல்யூஷனை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு கேட்டுருக்காங்க. பேசிக் சொல்யூஷனும் feasible சொல்யூஷனும் ஒரே மாதிரி இருக்கிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படிங்கிறது தான். ஸோ அதுவும் பேசிக் feasible சொல்யூஷன் தான். ஸோ பேசிக் feasible solution தான் இந்த கொஷினோட ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் கொஷின். போத் த டிசிஷன் வேரியபிள்ஸ் அஸ் வெல் அஸ் ஸ்லாக் அண்ட் சர்ப்ளஸ் வேரியபிள்ஸ் ஆர் கால்டு. ஸோ டிசிஷன் வேரியபிள், ஸ்லாக் வேரியபிள், சர்ப்ளஸ் வேரியபிள் இது எல்லாத்தையும் நம்ம என்ன வேரியபிள்னு சொல்லுவோம். இந்த 3 வேரியபிளோட நேம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த கொஷின். ஸோ என்ன சொல்லுவோம் அப்படின்னா அட்மிசபிள் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆப்ஷன் பி தான் இந்த கொஷினோட answer. Next question. Dash is the decision rule to always select a particular course of action. ஸோ ஒரு கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனில் இது வந்து கேம் தியரியில் யூஸ் பண்ணுறது. ஒரு டிசிஷன் ரூல் எடுப்போம் இல்லையா, அந்த ரூலை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு என்னன்னு சொல்லுவோம்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஒரு டிசிஷன் ரூல் அப்படிங்கிறது இங்கே வந்து பியூர் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இந்த கொஷினோட ஆன்சர். ஸோ ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் இது வரைக்கும் நான் ப்ரிப்பேர் பண்ண எல்லா கொஷினும் ஆல்மோஸ்ட் போட்டுட்டேன். ஓஆரில் இந்த எல்லா மாடல் கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் ப்ரிப்பேர் பண்ண கொஷின்ஸ் போட்டுட்டேன். இதுக்கப்புறம் முடிஞ்சால் அடுத்தடுத்த வீடியோவில் டைம் இருந்துச்சு அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணி போட முடிஞ்சால் ஓஆர்லேருந்து திரும்ப போடுறேன். இது வரைக்கும் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லேருந்து மட்டும் நம்ம சேனலில் போடலைன்னு நினைக்கிறேன். ஸோ காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லேருந்து கொஞ்சம் கொஷின் போட்டதுக்கப்புறம் திரும்ப அல்ஜிப்ரா வேறு எதுலேருந்தும் ப்ரிப்பேர் பண்ண முடிஞ்சது, கொஷின்ஸ் நிறையா எடுக்க முடியுது அப்படின்னா எடுத்து கண்டினியூஸாக வீடியோ போடுறேன். எல்லோரும் கண்டிப்பாக பாருங்கள். டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ரிவிஷன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் வச்சுக்கோங்க. நிறையா கொஷின்ஸ் சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணால் நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். டைம் மேனேஜ்மெண்ட் தான் ரொம்ப முக்கியம். அதனால் டைம் மேனேஜ்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓரளவு நம்ம வந்து எல்லா கொஷினும் அட்டன் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்கும். அதனால் ஒரு மார்க்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஒரு கொஷினும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் சால்வ் பண்ணுற டைமை கொஞ்சம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்மளால் எல்லாம் சால்வ் பண்ண முடியும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே என்னோட ஆல் தி பெஸ்ட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.